பக்தி யோகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், வாஸ்து நிபுணர், பங்குச்சந்தை ஜோதிடர் ஏகே அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கு. சிறப்பு ஐயா. ஸோ கடந்த எபிசோட் நீங்கள் சனி ஒரு தொழில் ஸ்தானம் அதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோசியராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, முதல்ல பார்க்கக்கூடிய பாவம் என்னன்னா 8 தான். ஐயா ஏதோ யோகம் இருக்கா, இல்லை ஏதோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர முடியுமா, புதையல் கிடைக்குமா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐயா மரணம் ஏதாவது நிகழுமா, இல்லை மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் எதுவும் வருமா, அது அசிங்கம் அவமானம் எதுவும் ஏற்படுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் முன்னிலை வைப்பாங்க. மேக்ஸிமம் 8ல் ஒளிஞ்சிருக்கிற மர்மம் வேணுங்கய்யா. இப்போ 8ல் நம்ம 2 வகையை பிரிச்சுக்கலாங்க. ஒன்று மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும், இன்னொன்று மரணத்துக்கு நிகரான ஒரு வேலை கண்டங்களும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ அந்த நின்றுட்டு இருக்கக்கூடிய கிரகமும் அது என்ன ஆதிபத்தியும் என்ன கிரக சேர்க்கையுங்கிறது தான் மெயின். அதை வச்சுதான் யோகமா இது அவயோகமான்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. அப்போ வெறுமனே அஷ்டமத்துல இருக்குன்னாலே பயந்து கூடாது. இப்போ நிறைய பேர் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா இது வரும், நான் இதுக்கு இந்த திசையை நான் அனுபவிக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு அஷ்டமத்துல இருந்தா திசை நடக்குது. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கிறாரு. பிரச்சனை வர்றது ஒரு சிலது வர்றது இருக்கிறது தான். அவருக்கு 8ல இருந்தா அவரோட புகழ் எப்போ வந்துச்சு, பரவுச்சு. புஷ்பாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வர வரைக்குமே அல்லு அர்ஜுனா பெருசா அவருக்கு இந்த மார்க்கெட்டே கிடையாது. அதுதான் இந்தி மார்க்கெட் ஓப்பன் பண்ணிச்சு. ஒரு பேன் இந்தியாவே கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது புஷ்பா 3யும் வருங்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு லைஃப் செட்டில் கிட்டத்தட்ட. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறத நான் பார்த்தேன். அதாவது அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பாக்கு பிஃபோர் இன்னுமே யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அவ்வளவுதான், அவர் கெரியர் முடிஞ்சு. இந்த மாதிரி ஆஸ்ட்ரோல அவருக்கு அஷ்டமத்துல இருந்து திசை நடக்குது, ஒரு விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுல இருந்து அவர் மீள முடியாது, அவருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிறது, விபத்து ஏற்படுறது, அதெல்லாம் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு அவமானம், ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் இருக்கிறது. அதே டைம் புகழ் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. இந்த அஷ்டத்தை கண்டு முதல்ல அது நம்மளுக்கு சாதகமா பாதகமான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு கிரகமும் அங்க நிக்கிறதுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா நம்ம சிறப்புங்க. அப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல சூரியன் இருக்காருன்னா எந்த வித பலன்கள் தருவாருங்க? இப்போ நீங்க எந்த லக்கணமா வேணா இருக்கலாம். சிம்ம லக்கணத்தை தவிர நீங்க 8ல சூரியன் இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தை, அதாவது உங்க ஜாதகம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க தந்தைக்கு ஒரு கண்ட மாதிரி ஒண்ணு ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? இந்த ஜாதகர் அந்த தந்தையை விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் தந்தைக்கு பிரச்சனை இல்லை. தந்தையோட சேர்ந்து இருக்கும் பொழுது தந்தைக்கு பாதிப்பு, கவர்மெண்ட் மூலியமா இவருக்கு பாதிப்பு, இவர் ஏதாவது ஃபைனு, ஏதாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் மூலியமா இவருக்கு நோட்டீஸ் வர்றது, குடைச்சல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், பொலிட்டிக்கல் ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இவருக்கு பாதிப்பு. அந்த திசை நடக்கும் பொழுது அதுக்கான சார்ந்துல எல்லாமே நடக்கும். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வண்டியில கூட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. இந்த மாதிரி கிளியரா பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. அப்பா விட்டு எப்பவுமே தள்ளி இருக்கணும். புரியுதுங்களா? இல்ல நான் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9 கூடையனுடைய நட்சத்திரத்துல அந்த சூரியன் 8ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 1, 5, 9ல அப்பவுமே தள்ளி இருக்கிறது நல்லது. சின்ன வயசுல எல்லாம் அப்பாவுக்கும் பையனுக்கு டைம் சரியில்லை, தள்ளி வைங்க, ஸ்கூல்ல அனுப்புங்க, தத்து கொடுங்க எல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கான ரீசன் இதுதான். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் இந்த 8ஆம் பாவத்துல இருந்தா எந்த வித பலன்கள்? சேம் நான் எப்படி அப்பாவுக்கு சொன்னா அம்மாவுக்கு. புரியுதுங்களா? அம்மாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பையனோ பிள்ளையோ பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு கண்ட மாதிரி ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? அம்மாவுக்கு இந்த பையன் புள்ள மூலியமா எந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது. பெரிய அளவுக்கு அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் சிறு வயதிலேயே அதுக்கான காலகட்டங்கள், சந்திரன் சரியான கிரக அமைப்புல இல்லைனால், சந்திரன் சனிக்கு எது இல்லை, சந்திரன் சனி, சந்திரன் செவ்வாய், இல்ல இப்ப நான் ஒரு சுப கோட்கள் கூட தீய கோட்கள் வந்துச்சுன்னா ஃபைனலா தீய கோட்கள் முடிஞ்சதுன்னா சிறு வயதிலேயே இழக்கிறது. அதேதான் தந்தைக்கும் தாய்க்கும், அதேதான் அம்மாவை இழக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலேயே கொஞ்சம் விவரம் தெரியுது, ஒரு 4th standard 5th standard மாதிரி ஹாஸ்டல் விடணும். ஹாஸ்டல் விட்டு அப்படியே ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹாஸ்டல் விடணும். அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்.
கூடையே இருக்கும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதகத்தை கொண்டு போயிடும், உயிருக்கு ஈக்குவலான ஒரு கண்டனத்தை கொண்டு வந்து விட்டுரும். புரியுதுங்களா? அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டோட வாஸ்து கொஞ்சம் வேலை செய்யும். புரியுதுங்களா? இப்போ மெயின் வந்து என்னன்னா, இதுல 1, 5, 9 அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9 நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருந்துச்சுன்னா கண்ட வரைக்கும் போய் தப்பிச்சிருவாங்க. பெரிய பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்கும், பெரிய யோகத்தை கொடுக்குது. பையன் பிறந்ததுனால திடீர்னு பெரிய அதிர்ஷ்டமான பணம் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப அது என்ன ஆதிபத்தியங்கிறத பாக்குறதும் முக்கியம், அது என்ன கிரக சேர்க்கைன்னு பாக்குறதும் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு குரு. ஃபர்ஸ்ட் எது வந்து இருக்கக்கூடாதுன்னா, 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கவே கூடாது. இது 2 மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாது. 8ல குரு இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் வெளிநாடு போயிடுவாங்க. போகாதவங்களும் மேக்சிமம் போக சொல்லி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். உள்ளூர்ல இருந்து அவங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு பெரிய அவமானம், சூசைட் பண்ற அளவுக்கு அவமானத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களால ஒரு பணத்தை சேமிக்க முடியாது. 50 கோடி சம்பாதிச்சாலும் கடைசியில் 0வில் தான் நிற்பாங்க. ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு சொல்ல காப்பாற்ற முடியாது. அவமானப்படுறது அவங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். நிம்மதியாவே இருந்திருக்க முடியாது. நம்பி இன்னொருத்தங்களை நம்பி பணம் கொடுப்பாங்க, அவன் திருப்பி தர மாட்டான். இவங்க சொன்ன பக்கம் அது பேர் கெட்டு போயிடும். ஒரு தங்கங்கிறது ஒரு பொட்டு சேர்த்த முடியாது. என்ன சேர்த்திருந்தாலும் கடைசியில் அடகு கடைக்கு போயிடும், வெளியே போயிடும். இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா அவங்க ஃபாரின் போயிடும். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அப்ப இதோடைய தாக்கங்கள் எல்லாமே குறையும். நீங்க என்ன நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் வேணா இருக்கு, இந்த குரு ரொம்ப ரொம்ப ரொம்பவே. இதே வந்து பெண்களா இருக்காங்க, பெண்களுக்கு குரு 8ல இருக்குன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்களுக்கு பாதிப்பு. ஆண்களா இருக்கும் பட்சத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாம் எடுக்கும். ஏன்னா ஆண்களுக்கு ஜீவகாரகன் குரு, பெண்களுக்கு ஜீவகாரகன் சுக்கிரன். அப்போ நான் இப்ப ஆண்களுக்கு சொன்னா அதே தான் பெண்களுக்கு. பட் பெண்கள் படிப்பு முடிச்சு வீட்டிலே இருக்கிறதுனால பெருசா இருக்காது. பட் ஏதோ ஒரு அவமானங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன். 8ஆம் பாவத்தில் புதன். 8ஆம் பாவத்துல புதன் இருக்கிறது கொஞ்சம் ஒரு சகுனி வேலைகள்லாம் பார்க்கும். எப்படியாவது போய் இன்னொருத்தரை கோர்த்து விட்டு இதை எஸ்கேப் ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப அந்த புதன் 8ல இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை. நண்பர்களால நடுத்தெருக்கு வரக்கூடிய மேக்சிமம் ஜாதகம் புதன் அஷ்டமத்துல 12ல இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்களால பெரிய இழப்பு. நண்பர்கள் ஏமாத்துறது, நம்பி கொடுத்துட்டு போனா முடிச்சு விட்டுட்டான், இவன் கூட போனா எனக்கு ஏதோ ஒரு பழக்கத்தை பழக்கி விட்டு என்னை இப்படி மாட்டி விட்டானுங்க, என்னை அவமானப்படுத்திட்டானுங்க, பணம் போச்சு, நல்லா என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், 1 லட்சம் சம்பாரிச்சேன், ஷேர் மார்க்கெட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தான், இது பண்ணான், என்னையும் லாஸ் பண்ண வச்சான். சரி நான் சம்பாரிச்சுத்தானே என்கிட்ட வந்து பணம் வாங்கினான், அதையும் கொண்டு போயிட்டான், கிரிப்டோ கரன்சி, MLM, இந்த மாதிரி நண்பர்களை நம்பி போய் நடுத்தெருக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த புதன் 8ல இருக்கிறது. பட் ஒரே ஒரு ஆப்ஷன், இப்ப நம்மளுக்கு 1, 5, 9ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதன் நின்றதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன இழப்பிலேயே புத்தியோட வெளியே வந்துடும். சின்னதா ஓகே நம்மளுக்கு கெடுதல் பண்றான்ப்பா, நம்மளை ஏமாத்துறான்ப்பான்னு வந்துடுவாங்க. பெரிய இது இல்லை, இது ஆதிபத்தியம். எல்லாத்துக்கும் இது பொருந்தும், குருவுக்கும் சுக்கிரனும் தவிர அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 8ல் செவ்வாய். செவ்வாய் 8ல இருக்கிறது ரொம்ப வீரியங்க. வந்து ஒரு கொடூரமா ஆக்சிடென்ட் ஆகிறது, பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த செவ்வாய் 8ல இருக்கிறது. அதாவது அடிக்கடி நிகழும் அந்த திசையில, திசாபுத்தியில. செவ்வாய் மட்டும் ராகுவோ சனியோ நட்சத்திரத்துல இருந்திருக்கிறது 1, 5, 9 இருக்கும் பட்சத்துல கூட பிறந்த தம்பிக்கு அந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விபத்துகள் நடக்கிறது, அவருக்கு அவமானப்படுறது, இந்த மாதிரி ஆகும். தம்பி இல்லைன்னா இவருக்கே அது நடக்கும். அதே மாதிரி சொத்து லேண்டு விஷயமா பெரிய பிரச்சனை, வெட்டுக்குத்து, இந்த லேண்டு என்னோடதுன்னு வெட்டுக்குத்து போறவங்களுக்கு எல்லாம் 8ல செவ்வாய் இருக்கு. அதே 8ல செவ்வாய் இருந்து சனிக்கு ஏது ராக நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், லேண்டுக்காக வெட்டி உயிரை விட்டுருவாங்க அந்த திசாபத்தில. அது ரொம்ப மோசமான ஒரு சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ல் வந்து சுக்கிரன். 8ல் சுக்கிரன் அப்பவே சொன்ன மாதிரி தான். குருவுக்கு என்ன சொன்னோம்னா அதே தான். பெண்களா இருக்க பட்சத்துல அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். ஆண்களா இருக்கும்போது மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிம்மதி போயிடும், மனைவினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாதிரியும். 2வது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இவங்க டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரியும்.
பண இழப்பு அதிகமாகிற மாதிரியான சூழலும் நடந்து போயிடும். அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தாலும் தள்ளி வைக்கணும், கொஞ்சம் தத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ப்ராசஸ். குருவும் சுக்கிரன் மட்டும் இருக்கிறது நல்லது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து ராகு. ராகு 8ல விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய பணப்புழக்கத்தை கொடுக்கும். 1, 5, 9 நட்சத்திரத்தில் இருந்தால், சுபகோட்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கவலையப்பட வேண்டியதில் 8ல ராகு. இந்த பணத்தை போட்டு நம்ம புழங்காம இருந்தா போதும், நார்மலா தொழில் பண்ண போதும், இன்னொருத்தரை நம்பாம இருந்தா போதும், அள்ளி கொடுத்துரும். அள்ளி கொடுத்துரும். இல்ல ராகு செவ்வாய் நட்சத்திரத்துல, சனி நட்சத்திரத்துல, கேதுவுடைய நட்சத்திரத்துல இருந்தால் அது ரொம்ப பிரச்சனை. ஃபாரின் போயிடுறது பெஸ்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி ராகு சார்ந்த விஷயத்தை எதையுமே தொடக்கூடாது. இந்த பங்குச்சந்தை, ட்ரேடிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸு, இதெல்லாமே நான் சொல்றது அஷ்டமாதிபதியோடைய தொடர்பு இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்லா சுபக்கோட்டில் இருந்தால் தூக்கி விடும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தொடக்கூடாது. ராகு சம்மந்தப்பட்ட உணவு வகைகள், ட்ரிங்கிங் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுங்கய்யா. கேது வந்து 8ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுங்க? கேது 8 மிகப்பெரிய மேக்சிமம் வந்து என்னன்னா 1, 5, 9 நட்சத்திரம் இல்லாமல், குருவோட நட்சத்திரம் இல்லாமல், சுபகுட்களுடைய நட்சத்திரம் இல்லாமல் ரொம்ப மோசமான கிரக சேர்க்கையோடு இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் சூசைட் அட்டம் நிறையா பண்ணியிருக்காங்க. கேது அஷ்டமத்திலிருந்து அந்த திசை நடக்கும். அவமானப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ, அவங்க பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது அந்த கேது திசை தான். நம்ம பண்றோம்ல, வாட்ஸ்அப் சேட்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே அந்த காலகட்டங்களை கொண்டு வந்து விட்டுரும். சிறப்பு சிறப்பு. கேது திசை புதன் புத்தியில அழகா கொண்டு வந்து விட்டுரும். அப்போ கேது திசையும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான். இதுல வந்து நம்மளுக்கு அதிகமா வந்து பொருளாதாரத்தை கொடுக்காது, அறிவை கொடுக்கும். நல்ல ஒரு அறிவை, ஞானத்தை கொடுக்கும். 8ல் இருக்கிற கேது அதுதான் பண்ணும். அட்வான்டேஜ்னு பார்த்தா அது, டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா இது. அடுத்து இறுதியா பார்க்கணும்னா சனி. சனி வந்து சொல்லுவாங்க 8ல் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா, மரணத்துக்கு நிகரான கண்டெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்துல உண்மை? இல்ல, உண்மைதான். எல்லா கிரகத்துக்கும் உண்மைதான். எல்லாமே சும்மாலாம் இருக்க. நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம் எங்க இருக்கு, அது என்ன நின்ற நட்சத்திரம், என்ன கிரக சேர்க்கை, எல்லாமே சுபமா இருக்கும் பட்சத்துல பெருசா பிரச்சனைகள் எதுவும் பண்ணாது, தாராளமாக நல்லா இருக்கும். அசுபமா இருக்கும் பட்சத்துல சனியோட மோசமா இருக்கிறவங்க யாருமே இல்லை. புரியுதுங்களா? அஷ்டமம். அப்போ தொழில் இவங்க செய்யவே கூடாது. வேலைக்கு போகணும், அடிமை தொழில் பண்ணிக்கணும். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தொழிலுக்காக யாருக்கிட்டையும் கேரண்டியோ ஒப்பந்தமோ போடக்கூடாது, சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் பண்ணும் பொழுது அதோடைய தாக்கத்தை குறைக்கும். அற்புதமாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட அந்த 9 கிரகமும் பேசிட்டோம். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி.